ஹலோ, என்ன பேசுறீங்க? ஜாப், ஃபேமிலி, அப்புறம் மறக்க முடியாத அது எல்லாமே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா என் ஒய்ஃப் சித்தி யூஸ் நாய்க்கா முஸ்லீம் அவங்க. நான் ஒரு ஹிந்து. ரெண்டு பசங்க என்ன பண்ணுறது? இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் இந்தியா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வீஸ் மேனேஜராக இருக்கேன். தென் மை ஒய்ஃப் வந்து ஹெச்ஐசி செக்யூரிட்டிஸில் ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்காங்க. தென் ஒன்றும் பேச முடியல. சொல்லு சொல்லு. உண்மையை சொன்னா சந்தோஷம் எதுவும் பேச முடியல. அதுதான் உண்மை. எல்லாரும் பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் சினிமா போடுறது, தெரிஞ்சா போடுறது அதிகமா. நார்மலா எல்லாரும் காலேஜில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, தேட்டரில் ஃப்ரெண்டாக ஆகலாம். 11:30 மணிக்கு வரதுக்கு கண்டென்ட்ஸ்க்கு 2 ஹவர் முடிஞ்சாலே கிளாஸ் கண்டென்ட்ஸ் போடுறது பகல் பகல். அப்பதான் அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் படத்துக்கு போய் 2 பேரும் படத்துக்கே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நீ எங்க படிக்கிறேன்னு கேட்டு என்ன படுத்துறீங்க நாகப்பட்டினத்துல எந்த காட்சி ஓடுறது தெரியல. படத்துக்கு போய் 2வது நாடு செஞ்சிடலாம். இவன் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம வைஸ் பிரின்சிபால் டெய்க்கு எல்லாரும் பசங்க எல்லாம் லேப் இல்லைன்னு சொல்லி வெளியில எல்லாரும் வெளியில நிக்கிறோம். எல்லாரும் உதாரணம் பார்ப்பாங்க. செந்தில் சொல்றான், சார் எல்லாரும் போக சொல்லுங்க சார். அவர் சொல்றேன், செந்தில் நீ போப்பா. இல்ல செந்தில் நீ போ. அவன் சொல்றான், சார் மத்தவங்க எல்லாம் போக சொல்லுங்க. இல்ல நீ போதா போ. இல்ல சார் மத்தவங்க எல்லாம் போக சொல்லுங்க. யாராவது போனா நான் பாக்குறேன். யாருமே போகல. செந்தில் கையை கட்டினான்னு வச்சுங்க, நார்மலா நீங்க ஓகே. செந்தில் கையை கட்டினா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ இவன் கையை கட்டிட்டானே என்ன பண்ண போறான்னு. கையை கட்டிட்டு குதிப்பான். கீழே வேற ஒரு குதிப்பான். அப்படி குதிச்சான்னு வச்சுங்க, எழுதாம நிக்கிறவன் காலி. அவ்வளவுதான். வைஸ் பிரின்சிபாலுக்கு நம்ம செந்திலுக்கு ஒரு பெரிய மாறே நடக்கும். எல்லாத்துக்கும் அவன் ஒரு நாள் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வெளியில கூட்டு வந்தேன். ஸ்ட்ரைக்கு ஓகே, ஸ்ட்ரைக் நடக்குது. என்னத்தால நான் ஸ்ட்ரைக் ஏதோ சிஆர்ஓ இல்லையா எல்லாம் ஸ்ட்ரைக் சிஆர்ஓவா? அப்புறமா கேட்கறா செந்தில, சிஆர்ஓனா என்னடா? அது ஒரு டிவிஷன். அப்படிலாம் கண்டிப்பா வேணும். அவரு வைஸ் பிரின்சிபால் சொல்றாரு, உள்ளார 10 இருப்பா மொத்தம் நாங்க 60 பேர் 60 வேணும். 60 இல்லைன்னா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன் நம்ம தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி நான் சொல்றத வந்து அந்த அதிகமா சொல்லியிருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் உண்மையில இதெல்லாம் செஞ்சிருக்கேன். தெரியல. சரி, அப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க அட்லைன் இருந்தாங்க. திவ்யா ஜோதி இதானே அவங்களே கிளாஸ் வெளியில முடியாது. வெளியில போக மாட்டோம். எனக்கு ரொம்ப பேசுறதுக்கு ஒன்றும் அதிகமா தெரியவே. தேங்க்ஸ் டு கணேஷ் நாராயணன் மதர். இவ்வளோ அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது சொல்லியிருந்தோம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, தற்சமயம் மணி 1:00 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அம்சமாக இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த கணேஷ் நாகராஜனை பற்றி அவரே பேசுவதை விட இன்னொருவர் பேசினால் நலமாக இருக்கும் என்று கருதுகிறோம். கணேஷை பற்றி சிறிய குறிப்பு. கணேஷ் ஒரு படைப்பாளி, சிந்தனைவாதி. இவர் ஒரு பிறந்த புத்தகம். கணேஷ் கவனிக்கிறாரான்னு தெரியல. அதில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பல.
இவரை பற்றி எங்கள் அனைவருக்கும் அனைத்தும் அறிந்தது. ஆகையால் இவரை பற்றி எங்களது தங்கை இவரது மனைவியான சோபனா அவர்கள் பேசினால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறோம். ஆகையால் தங்கை சோபனா அவர்கள் இவரது கையாக இருந்தாலும் கலகலப்பாக இருந்தாலும் கை கலப்பாக இருந்தாலும் அவர்கள் விவரமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். பையனா பேசினாங்க. இன்னும் எனக்கு என்ன அவ்வளவு பள்ளிவாங்க பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய சிறந்த கடி எங்கேயும் கிடைக்காது. எனக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமைதான். 2 பேருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா லேடிஸ் அப்படிங்கிறதுனால இப்ப மேரேஜ்க்கு அப்புறம் ஃபோன் லெவல் கான்டாக்ட்லயே தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற லேடிஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 15 இயர்ஸ் அப்புறமும் நீங்களாம் ஜாயின் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஜாபோட வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் வீட்டுக்கு வருவார். வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் ஒரு என்ன சொல்றது, ஒய்ஃபு தரப்புல பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்போ நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அதை பத்தி தான் பேசுவாரு. இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரா. ஆனா இது நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஏன் இப்படிலாம் இருக்காருன்னு நினைச்சேன். அதெல்லாம் இப்ப சந்தோஷத்தை பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவருடைய சிறந்த ஒரு கடிதம் சொல்லுங்க. அதே மாதிரி அவர் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படியெல்லாம் இருக்கிறாரோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எந்த விஷயத்துலயும் விட்டு கொடுத்தது இல்லை. எங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நிற்பாங்க. ஒரு எது எமர்ஜென்சினாலும் சரி ஃபர்ஸ்ட் இவர் வீட்டுக்கு வராரோ இல்லையோ யாரும் ஒருத்தர் காலுக்கு போனா அவங்க வந்துருவாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. இதே மாதிரி நீ எத்தனை இயர்ஸ் ஆனாலும் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவர்கிட்ட பாஸ்கர் ரொம்ப அனுபவம் இருக்குது. அடுத்து சப்போர்ட் நான் மட்டும் எதுவும் பண்ணல, எல்லாருமே சப்போர்ட் கொடுத்து பண்ணாங்க. அது முக்கியமான ஆள் மதன் பிரகாஷ். ஸோ அவர் தான் எல்லா அளவுக்குலையும் பக்கபலமாக இருந்து எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்குறது. எது சொன்னாலும் அடுத்த செகண்ட் அடுத்த மொமெண்ட்டில் எல்லாத்தையும் உடனே நிகழ்ச்சி கொடுத்து பண்ணுவார். ஒரு நாளைக்கு நாங்கள் 12 மணி நேரம் 13 மணி நேரம் நானும் மதம் மட்டுமே ஃபோன்லேயே இருந்துகிட்டே இருப்போம். அந்த ஃபோனு கட்டே ஆகாது. எப்போ ஆன்லைன்லேயே இருந்து பேசிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்போம். நேற்று ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து கிளம்பும்போது மதன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ கூட நாங்கள் கடைசி நிமிஷம் வரையிலும் எத்தனை பேரை கான்டாக்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், யாராவது விட்டு பேசலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மனசு சங்கடமான ஒரு விஷயத்தை சொன்னார். அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் இன்னைக்கு வர முடியல. பட் அவர் இப்போ பேசுகிறாங்க. ஸோ அந்த இதை அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. அதை வர முடியாததுக்கு சார்பில் நாங்கள் வச்சுக்கிறோம். பட் ரியலி எவ்ரிபடி இஸ் மிஸ்ஸிங் லாட். Hello, my dear friends, I am Madan Prakash Chitra, veterinary department படிச்சவங்க. சாரி இப்போ கூட நான் இருக்க முடியல, அது தடுக்க முடியாது டாக்டர்னால. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் டு ஆல் மை ஃப்ரெண்ட் யாரே வந்திருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர் சில பேர் கூட வந்திருப்பாங்க, சில பேர் உங்களை அனுப்பிச்சு தனியாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் இந்த விழா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இன்னைக்கு இந்த ஒரு டயத்தில் நான் ஒரு சில பேர் பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த காலேஜில் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன். சேர்மேன், செக்ரட்டரி சார், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைம் கோஆர்டினேட் பண்ண மோகன் சார், நம்ம ரெடி சார், நம்ம சரவணன், சின்னதுரை, அப்புறம் காலேஜ் ஸ்டாஃப், நம்ம ஃப்ரெண்டு சிவராமகிருஷ்ணன், அகாடமி டிபார்ட்மெண்ட் அவங்க கூட
இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் யாரையா இருந்தாலும் வெயிட் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து மைக்ஸு இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஃபுட் ஃபெசிலிட்டி ஓகே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் காலேஜ் தரப்பா ஒரு தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன். இந்த விழா நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒரு ஆள் இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் வந்து அவங்க எதுனால முக்கியன்றது நான் சொல்ல முடியுமா தெரியல. ஏன்னா நான் எந்த யாருமே பார்க்க முடியல. அது வந்து ஸ்டாலின் அது ஏன் வந்து நம்ம மக்களுக்கு தெரியும். கரெக்ட், நீங்க இதை முடிஞ்ச அப்புறமா நம்ம மக்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அனந்தகிருஷ்ணன் இவங்க 2 பேரோட பங்கு வந்து நிறைய இடத்துல வந்து தவிர்க்க முடியாது, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அவங்களோட ரெகுலர் வேலையில அவங்களால வர முடியாது கூட என்னைக்கு தேவையோ அந்தந்த நேரத்துல வந்து ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணாங்க. அனந்தகிருஷ்ணன் ஒரே வருது. அனந்தகிருஷ்ணன் நாங்க என்ன வந்துருக்கீங்க அந்த வருது எல்லாம் ஓகே. நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அம்பேத்கர் வந்து அங்கேயே இருக்கிறாரு. காலையில் ஒரு பர்சனல் எமர்ஜென்சி இருக்கு, கண்டிப்பாக வருவார். இப்போ அடுத்து நம்ம சொல்ல போனாங்கன்னா இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 பேர் இருக்காங்க. நாகப்பட்டினத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஒன்று வந்து மேயர், இன்னொன்று வந்து நம்ம பீகார்த்தி ஜெயிச்சர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காலேஜ் போய் இருந்துச்சு. அவங்க வந்து கிளாஸ்ல சொன்னது. அவங்க கூட ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தது ஒரு உதயகுமார் சொன்னாரு. அவருக்கு நாங்கள் நினைச்ச ஒரு ஜோக் வந்து சிக்ஸாவா இருந்தது. இந்த 2 பேரும் வந்து நாங்கள் எக்ஸாம் காட்சி வச்சு மேனேஜ் பண்ணுங்க நினைச்சிருக்கோம். அப்போதான் உதயகுமார் வந்து ஒரு சப்போர்ட்டிவா வந்து கூட இருக்காரு. திருப்பி சொன்னா அது காலேஜ்ல இருந்து நமக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அவங்க பண்ணிட்டே இருக்காரு. நாட்டுலாம் வந்து வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஊர்லயே வந்து உடம்பு உழைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து மெயினா 2 பேர் எங்க எல்லாம் கூட்டுற ஊர் வந்து மணிக்காங்க. ஒரு அவர் வந்து என்ன சொல்றது தெரியல. நான் நினைச்சேன்னா அவர் இருக்கிறது கட்டுப்பிடிச்சு முடியாது. நடக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி கிடையாது, நன்றி இல்லாம நம்ம அவங்களுக்கு அதுக்கு வந்து இன்னொரு முக்கியமா சொல்லுவோம். இந்த ஆள் வந்து ஒரு மாசமா தூக்கம் கிடையாது. ஒரு மாசம் தெரிஞ்சு ஒரு மாசம் அதுக்கு முன்னாடி தெரியல. ஒரு மாசமா தூங்க மாட்டாரு. 24 நாள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, வளர்க்கணும் வளர்க்கணும், அன்பம் பேசணும் அன்பம் பேசணும் என்ன பண்ணிட்டு இருந்த நம்ம கணேசாரங்க ஒரு பெரிய அர்த்தம். நீங்க அவர் வந்து பண்ணனாலதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவுதான் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கணேசன் கூட ஒர்க் பண்ண வெரி ஹாப்பி. அது சப்போர்ட்டா சிஸ்டம் பண்ணிட்டாங்க. இது போல நான் இந்த நடுவில் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். மிஸ் பண்ண யாருன்னா ஒரு ஸ்கிரீன் அவரை பத்தி இப்ப சொல்றேன். யார் யாருன்னா எமிகேஷன் நாங்க ஒரு கண்டுதான் பண்ணோம். நீ வந்துரு அப்படின்னு அவங்க அது இருந்து அவனை தெரிஞ்சு ஒரு 4 பேர் 5 பேர் கூப்பிட்டு நீ வா, இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எதுக்காக சொல்றது பெனிஃபிட். எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம கமிஷன் துறையில நிறைய பேர் நான் சொல்லிட்டே இருக்கலாம். சொன்னாரு அவன் அங்கே ஒவ்வொரு கம்யூனிகேட் பண்றது வர குருகிருஷ்ணன் அப்புறம் அவங்களாம் சென்று பக்கம் வர வச்சாங்க. நம்ம கீழதான் வந்து என் பேர் பாஜா. நான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் தான் படித்தேன். உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் தெரியல. கண்டிப்பாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காலேஜ் லைஃப் என்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த காலேஜ் லைஃப்பில் கொஞ்சம் நாள் கார்த்தி சொன்னார் இல்லையா, 5 பேரை வெளியில் அடித்தாங்க. அதில் ஒருத்தன் நான் 5 பேர் 6 பேர் ஹாஸ்டல் அதில் ஒருத்தன் நான் தான்.
காலேஜ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறணும்னு நான் தான். ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க கல்ச்சரல் மீட்டு, அதை ஆர்கனைஸ் பண்ணது நான் தான். அப்போ பிஎன்ஆர் இருந்தாரு ஃபவுண்டர் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலேஜ் பாசிட்டிவாக பார்த்தா இந்த காலேஜ் லைஃப் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நெகட்டிவ்னா என்ன, எங்கள் அப்பா காலேஜ் ப்ரொஃபஸரு. இந்த காலேஜில் நிறைய விஷயங்கள் நான் பிரச்சனையில் மாட்டினதுனால எங்கள் அப்பாட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு ரியல் லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைஃப்பில் லேர்ன் பண்ணுறதுக்கு இதோட ப்ளஸ் மைனஸ் வச்சு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டாக்டர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, சென்னை மணிப்பாக்கத்தில் தான் செட்டில்டு. இப்போ ஃபேமிலி ப்ராப்ளம்னால வர முடியுமான்னு டவுட்டாக இருந்துச்சு. அப்போ கணேஷும் மதன் தான் என்னை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சு அவங்களோட எஃபர்ட் எந்த அளவுக்கு எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே வந்ததுனால அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் எல்லாரையும் பார்க்கும்போது சில பேர் ஃபேஸ் கட்லாம் மாறி இருக்குது, எனக்கு நிறைய பேர் அடையாளம் தெரியல. பட் ஒன்று ரெகனைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டெஃபினட்டாக நான் வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மெயினாக ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணது கணேஷ் தான். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மதன் என் கூட பேசியிருக்காரு இது ரிலேட்டடாக. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த கல்ச்சரல் மீட்டில் நடந்த சில இஷ்யூஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் உங்களோட எஃபர்ட்னால தான் இப்போ என்னால் இங்கே நாங்களாம் மீட் பண்ணிக்க முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வேறு ஸ்பெஷலாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இளையகுமார், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு. படித்து முடிச்சு ஒரு ஆட்டோ கேப் கோர்ஸ் பண்ணேன். அது மூலியமா கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக வேலை கிடைச்சிச்சு. ஒரு 6 வருஷம் ஃபஸ்ட்டு பாம்பேயில் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஹிந்திலேயே பேசி பேசி வளர்ந்ததுனால இப்போ தமிழ் பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல ஒரு 6 வருஷம் பண்ணேன். இப்போ பெங்களூர்ல 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எம்என் மீடியா அப்படின்னு ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு லீட் பொசிஷன்ல இருக்கேன். 2 வருஷம் கழிச்சு கம்பெனி மூடிட்டேன், ப்ராஜெக்ட் மூடிட்டேன்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுவாங்க. இப்போ இருக்கிறது ஐடி டிபார்ட்மெண்ட். நாளைக்கு ஞாபகமா பெருமளுக்கு சொல்றதா இருக்குங்களேன், ஒரு ஏடா கூட கேட்குறாரு. அந்த மாதிரி கேள்வி கேட்டு பல வேலை விட போகிறாங்க. மெக்கானிக்கல் தெரியும், அவர் கேட்குற கேள்விலாம் பதிலே கிடையாது. இது ஏன் ஒர்க் ஆகுது, அது ஏன் ஒர்க் ஆகுது? ஆமா, என்னை பற்றி கண்டிப்பா லட்சணத்துக்கு நல்லா தெரியும், மறந்துக்க மாட்டாங்க. காலேஜில் எல்லாம் ஒரு ஸ்லோகன் ஒன்று நிறைய பேர் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஜலபல ஜலபல குந்தலக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹாஸ்டல்ல இருந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்ததுக்காக பிரின்சிபல் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. கூட படிக்கிற சகோதரிகளை பார்த்ததுக்காக அந்த பனிஷ்மெண்ட். காலேஜ் படிக்கும்போது காலேஜ் பற்றி உண்மையிலேயே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததே இல்லை. ஒரு இது போன காலேஜ், காலேஜும் சரியில்லை, வாத்தியாரும் சரியில்லை, கூட படிக்கிற பொண்ணுங்களும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இல்லை. ஸோ அப்படி பல பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த காலேஜில் படிச்சு இவ்வளோ பேர் நல்ல பொசிஷனில் இருக்காங்க நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேயே. அதுவும் எந்த அளவுக்கு அரியர் நிறையா வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அவங்க எல்லாம். அது இல்லாமல் படித்ததுல ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அவ்வளோதான் வேற வேற வேலையில் இருந்தாலும் ரொம்ப நல்ல பொசிஷனில் செட் ஆகிட்டாங்க நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலி எனக்கு ஷர்மிளா வைஃப், ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2 குழந்தைங்க, ஒரு பையன் பேர் நிதிஷ் 5 years old, ஒரு பொண்ணு பேர் இளவேதா 2 years old.
இங்கிலீஷில் வந்து படித்து கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் வைக்காம பாஸ் பண்ணிட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இன்னும் பல பேரோட டச்சில் இருக்க முடியல. இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. பட் இனிமேல் இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாம் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். மாப்பிள்ள வெட்டியா படிச்சுக்கிட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு. இனிமே நம்ம தான் படிக்கவே வேண்டாம். இதை நம்பி இவர் சொன்னதை நம்பி நான் காலேஜ்ல உள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வெட்டியா படிச்சுக்கிட்டு ஒரு படம் வந்திருக்கா, நம்ம தான் இனிமே படிக்கவே வேணாம் அப்படின்னு. யாரா சொன்னா எல்லாம்